கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? அன்பார்ந்தவர்களே, சிகிச்சை யாருக்கு? யாருக்கு சிகிச்சை? நோயாளிக்கு சிகிச்சை. இன்றைக்கு மற்றவர்களின் செயல்களும் நடந்து கொள்ளும் முறைகளும் தவறாக இருக்கலாம். ஆனால் நம்மிடம் காணப்பட வேண்டிய நீடிய சாந்தம், நீடிய பொறுமை, நீதி நிமித்தம் துன்பம் சகித்தல், விட்டு கொடுத்தல், தாழ்ந்து போகுதல் போன்ற நல்ல குணங்கள் உண்டா என்பதை நாம் பார்க்க வேண்டும். பல நேரங்களில் பிறரிடம் உள்ள குறைபாடுகளை நாம் கவனிக்கிறோமே அன்றி நற்குணங்கள் நம்மிடம் உண்டா என்று பார்ப்பதில்லை. தீமையை நன்மையினால் வெல்வதுதான் கிறிஸ்தவ முறை. கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கணவன் ஒரு கிறிஸ்தவ ஆலோசனையுடன் சென்று மனைவியின் குறைபாடுகளை சொல்லி முறையிட்டான். அவள் கீழ்ப்படிய மறுக்கிறாள், என்னை மதிக்காமல் பேசுகிறாள், தான் நினைத்தபடி செய்கிறாள், குடும்ப நடத்தவே அவளுக்கு தெரியவில்லை என்றெல்லாம் பட்டியலிட்டான். அவரோ பல ஆலோசனைகளை கூறி தாங்கிக்கொள், பொறுத்துக்கொள், ஏற்றுக்கொள், சகித்துக்கொள் என்ற ரீதியில் புத்தி சொன்னார். அவனோ கோபமடைந்து, என் மனைவியின் நோய்களை குணமாக்க உம்மிடத்தில் வந்தால் நீர் எனக்கல்லவா சிகிச்சை செய்கிறீர் என்று ஆலோசகரை திட்டிவிட்டு சென்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது சில நேரங்களில் மற்றவர்களின் நோய்களை குணமாக்குவதற்கு முன்பு நாம் சில சிகிச்சைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஏனென்றால் குடும்ப வாழ்க்கை பகுதியிலும் பிறரோடு சம்பந்தப்படுகிற பகுதியிலும் மற்றவர்களின் சில நோய்களை குணமாக்க நாம் விரும்பினால் நாமும் முதலில் சில காரியங்களில் குணமடைய வேண்டியதுள்ளது. அனுசரித்து போக இயலாமை, விட்டு கொடாமை, சகித்து கொள்ள இயலாமை, பொறுமையாய் இருக்க கூடாமை, தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமின்மை போன்றவை கூட ஒரு விதத்தில் சில நோய்கள் தான். இந்த நோயில் இருந்து நாம் விடுதலையாகி விடுகின்ற ஒரு அனுபவம் மற்றவர்களுடைய குணரீதியான நோய்களை குணமாக்குவதற்கான மருந்தாகி விடுவது உண்டு. பல வேளைகளில் நாம் மற்றவர்களின் தவறான போக்குகளையும் மோசமான குணங்களை கண்டு வருத்தப்படுகின்றோம். ஆனால் நாம் எந்த அளவிற்கு பொறுமை, தாழ்மை, தாங்கும் மனப்பான்மை, சகிப்புத்தன்மை ஆகியவை உடையவர்களாய் இருக்கின்றோம் என்று நாம் சிந்திப்பதில்லை. பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் நானும் அப்படித்தான் வாழ்ந்தேன். ஆனால் வசனத்தின் அடிப்படையில் என்னை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுத்த போது, சில காரியங்களை கர்த்தர் கற்றுத்தரும் போது, அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே நம்மிடத்தில் சில மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். மற்றவர்கள் நம்மை குறித்து நல்ல ஒரு சாட்சி சொல்ல முடியும். அநீதியை எதிர்க்க ஆள்பலம் தேவை. நான் சொல்கிறேன் கேளுங்க. அநீதியை எதிர்க்க ஆள்பலம் தேவை. அநீதியை சகிக்கவோ ஆவிக்குரிய பலம் நமக்கு தேவை. மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் அநியாயமாய் நடத்துகிறார்கள், பேசுகிறார்கள் அப்படின்னா அதை சகித்துக் கொள்வதற்கு நமக்கு ஆவிக்குரிய பலன் தேவை, ஆள் பலன் தேவையில்லை. அநேக
கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஆள் பலத்தை தேடுறாங்க. அது தவறான ஒரு காரியம். அதனால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் குணப்படும் போது மற்றவர்களுக்கு முன்பாக எல்லாவற்றிலும் சாட்சி வெளிப்படும். அதுவே தேவனுடைய பார்வையில் பிரியமா இருக்கிறபடியால் நாம் அதை செய்வோம், ஒப்பு கொடுப்போம். இந்த ஐஸ்வர்யத்தை எழுந்து போகாதபடி காத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.